ஏசாயா 63 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சாம்பலுக்குப் பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்குப் பதிலாக ஆனந்தத் தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்குப் பதிலாக துதியின் உடையையும் கொடுப்பார். தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தர் இன்று உங்களுக்கு அருளும் வாக்குத்தத்தம். மகனே, மகளே, நீ கடந்து வந்த கசப்பான பாதைகளும் அவமானங்களும் இன்றுடன் முடிகிறது. உன் தலையை நீ குனிந்த இடத்திலேயே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சாம்பலுக்கு பதில் சிங்காரம், உன் வாழ்க்கை சிதைந்து போனது போலவும் சாம்பலானது போலவும் நீ நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த சாம்பலில் இருந்து ஒரு புதிய சிங்காரத்தை, அழகை உருவாக்கப் போகிறார். ஆனந்தத் தைலம், உன் துயர நாட்கள் முடிந்தது. தேவன் உன் காயங்களை ஆற்றி உனக்கு ஒரு புதிய மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை தருகிறார். துதியின் உடை. பாரமான இருதயத்தோடு, ஒடுங்கின ஆவியோடு நீ இருந்த காலம் முடிந்தது. இனி நீ துதியினால் நிரப்பப்படுவாய். உன் நாவிலிருந்து புலம்பல் நீங்கி புதுப்பாடல் பிறக்கும். நீ கர்த்தரால் நடப்பப்பட்டு நீதியின் விருட்சமாக உலகிற்கு முன்பாக சாட்சியாய் நிற்பாய். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஏசாயா 61 அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தின்படி இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை உம்முடைய பிள்ளையின் மேல் வைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இப்போதே இவர்களை நிரப்புவதாக. இவர்களுடைய இருதயத்தில் உள்ள எல்லா காயங்களையும் நீர் ஆற்றுவீராக. சிறையிருப்பு போன்ற சூழ்நிலைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலையைத் தாரும். இழந்த நன்மைகளுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவீராக. சாம்பலாய்ப் போன காரியங்களை நீர் சிங்காரமாய் மாற்றி இவர்களை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக உயர்த்துவீராக. நீர் இவர்களுக்கு புது பலனைத் தந்து துதியின் உடையால் அலங்கரிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.